அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் டிக்ஸி என்ற சாஃப்ட்வேரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். முதல்ல டிக்ஸினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். டிக்ஸின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சீமன்ஸோட சிப்ரோடெக் 5 என்ற டிவைசஸை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சிப்ரோடெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா ப்ரொடெக்ஷன் ரிலேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் ரிலேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறது, இது வந்து நார்மல் ப்ரொடெக்ஷன் ரிலேஸ் கிடையாது. நம்ம வந்து ஒரு பிஎல்சி சைடில் யூஸ் பண்ணுற ஒரு ரிலே யூஸ் பண்ணுவோம். நார்மலாக பிஎல்சி ப்ரொடெக்ஷனுக்காக ரிலே ஸ்விட்சிங் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ப்ரொடெக்ஷன் ரிலேஸ், நேம்லேயே வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு சப்ஸ்டேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஓவர் கரண்ட் ஃபீடர் ப்ரொடெக்ஷன், டிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ஷன், லைன் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன், அப்புறம் லைன் டிஃபரன்ஷியல் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ஷன், பிரேக்கர் மேனேஜ்மெண்ட், பேரலிங் டிவைஸ், மோட்டார் அண்ட் ஜென்ரேட் ப்ரொடெக்ஷன் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்பார் ப்ரொடெக்ஷன் இருக்குது, பே கண்ட்ரோலர், மெர்ஜிங் யூனிட், ஃபால்ட் ரெக்கார்டர், அப்புறம் இதுக்கான என்ஜினியரிங் டூல்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பஸ் பார் ப்ரொடெக்ஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஒரு ஃபேமிலி, சிப்ரோடெக் ஃபேமிலியில் வந்து நிறைய இருக்குது, 500 ஃபேமிலியில். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு மாடல் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பஸ் பார் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ரிலே. தனியாக வந்து இதை மட்டும், இந்த சிப்ரோடெக் 7SS85ன்றது நம்ம பஸ் பார் ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இந்த பஸ் பார் ப்ரொடெக்ஷன் தான் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட்ஸ் இன் மீடியம், ஹை அண்ட் வெரி ஹை வோல்டேஜ் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஒரு சேஃபாக வந்து ஆப்ரேட் பண்ணணும் அந்த பஸ் பார் அப்படின்னா, நம்ம இந்த சிப்ரோடெக் 7SS85 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், சிப்ரோடெக் 5 என்ற ஃபேமிலி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபேமிலியை வந்து நம்ம டோட்டலாக டிஜிட்டல் ப்ரொடெக்ஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டேஷன் இருக்குது, பவரை வந்து ஹெவி டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ரொம்ப பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நம்ம வீட்டில் சின்ன ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்தாலும் ட்ரிப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்துக்கோங்க. பஸ் பார்லாம் வந்து ரொம்ப ஹெவி அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் நம்மளுக்கு வந்து பவர்ஸ் வந்து அந்த சப்ஸ்டேஷன் இருந்தால் நம்மளுக்கு ஊருக்கே சப்ளை வருது. ஸோ அப்படின்றப்ப எந்த அளவுக்கு அங்கே ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிவைசஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் டிக்ஸின்னு சொல்லுவாங்க. ஸோ டிக்ஸியில் நம்மளுக்கு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து 9.0 வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 5.0, 5.0ல நிறைய வெர்ஷன், 7.2, 7.3 இந்த மாதிரி. அப்புறம் டிக்ஸி 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து டிக்ஸி 5 வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிக்ஸி 5ன்றது இங்கே இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க. டிக்ஸி 5 ஃபார் சிப்ரோடெக் 5 ப்ரொடெக்ஷன் ரிலேஸ். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சிஎம்எஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிக்ஸி 5ல இருக்கிற இந்த ஃபேமிலி தான். இதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா வீடியோ டியூட்டோரியல் இருக்கும். அது ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஹார்ட்வேர், நார்மல் நம்ம ஸ்டெப் 7 எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கேட்டலாக் இருக்கும். இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கும் பாருங்கள். அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டு நம்ம டிவைஸுக்கு அப்லோட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம ஃபியூச்சரில் வந்து அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வேணுமா, இல்லை வந்து அதில் கேட்டலாக்ஸ் வேணுமா, இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் டிக்ஸி 5 டவுன்லோட்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு லிங்க் வரும். இங்கே பாருங்கள், டிக்ஸி 5 வெர்ஷன் 8.0ன்னு வந்து வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லிங்க்குள்ளே போயிடும், சீமன்ஸ் வெப்சைட்குள்ளே போகும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கணும் சீமன்ஸில், இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம டிக்ஸி 5ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா. நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கு முன்னாடி ப்ளஸ் அதுக்கு ஆர்ட் ஃபிக்ஸ் எதனா பண்ணணும்னா நீங்கள் ஆர்ட் ஃபிக்ஸ் இங்கே இருக்குது. இதை நீங்கள் வந்து ஆர்ட் ஃபிக்ஸையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கும், அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஆர்ட் ஃபிக்ஸ்ன்றது கொடுப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இது நான் வந்து செட்டப் வந்து இருக்குது. ஜஸ்ட் நான் ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட்டப் லாங்குவேஜ் வந்து எனக்கு இங்கிலீஷில் வேணும். ஓகே கொடுத்துட்டேன். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
Before you install the latest Digsi version, consider exporting the IEC 61850 station description from your projects created with Digsi 5 version 5 or lesser versions அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு இந்த ஹையர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி பழைய வெர்ஷன்ஸ் கான்ஃபிகர் பண்ணி இருக்கிறத நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை படிச்சீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கன்சிடர் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா மேபி நீங்கள் இந்த வருஷம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம் பழைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறப்ப. ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். கஸ்டமாக நம்ம சூஸ் பண்ணுறது மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் கம்ப்ளீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணுமோ அங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இம்போர்ட் டிக்ஸி டிவைஸ் டிரைவர் ஃபைல்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதை கண்டிப்பாக எப்படி வந்து சொல்கிறேன், இப்போ ஒரு டிவைஸ் நம்ம டிக்ஸியில் கான்ஃபிகர் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு அதோட டிவைஸ் டிரைவரை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு அதோட லொக்கேஷன் ஜஸ்ட் இருக்குது, நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தது நம்மளுக்கு இந்த வெர்ஷன் 8.0ன்றது நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிக்ஸி 5ன்றது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து நான் சாஃப்ட்வேரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் டிக்ஸி 5ன்றது இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு டிக்ஸி 5 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். டிக்ஸி 5 ப்ரீமியம். ஸோ நீங்கள் வந்து லைசன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்காது. லைசன்ஸ் வந்து நீங்கள் பண்ணல அப்படின்னா 3 டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 30 days ட்ரையலு, இல்லைனா பை பண்ண சொல்லும். அப்படி இல்லை காம்பேக்ட் லைசன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் லைசன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கேட்காது, ஜஸ்ட் டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். லைசன்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் 30 days ட்ரையலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை காம்பேக்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து லைசன்ஸே தேவையில்ல. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது, லோ ஃபீச்சர்ஸோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி ப்ராஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.